மகன் வருகிறான் மகனை எதிர்கொண்டு அழைச்சு வந்தாயா அவரு பார்த்தா போல் ட்ரெஸ்ல உட்காந்துக்கிறாரு. ஏண்டா வண்டி ஓடுறது கிழமை மேல முட்டி கிழமை மண்ட வாங்கி கிழமை உட்கார வச்சுக்கிறாங்க. ஐயோ அப்புறம் நான் சொன்னேன் பலான முள்ள பலான புள்ளங்க பலான பிள்ளை. ஆமா பெரிய வசதியானவரு சொன்னேன். உடனே அவரு வீட்டு மாறி நம்ம பையன் வந்து கொண்டே இருக்கிறார். அம்மா அடி அடிக்கிறிய மச்சான் கோவக்காரன். ஆமா நான் கோவக்காரி ஒரு கல்கத்தாக்காரி. அவருக்கு நீ ஏண்டா ஏண்டா போய் வாங்கி வேடா ஏசி ரூம் காலி ஆகுது. ஆமா அப்படி ஒரு மழை அப்படி ஒரு மவுத் சும்மா இருந்தா கும்பலா போய் உம்மால போட்டு ஒரு ஊரா அம்மா அடி அடிக்கிறேன். நான் செத்து போட்டு என்ன பண்ணுவேன்? செத்து போட்டா நாங்க காரியம் பண்ணுவோம். நான் புண்ணியம் தானே பண்ணலாம்னு இருக்கோம். தவம் இருந்து எங்க அம்மா என்ன பெற்றாங்க. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை இல்லடா. ஏரிபாளையம் கோயிலுக்கு வேண்டிக்கிறாங்க. என்னடா சொல்ற? 10 வருஷமா உங்க அம்மாவுக்கு குழந்தை இல்ல. அப்ப உங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு? அவர் அங்கேயே கையிலே கடை வெட்டி இருப்பாரு. சரி 10 வருஷமா குழந்தை சரி. எங்க அம்மா ஏரிபாளையம் கோயிலுக்கு வேண்டிக்கிறாங்க. ஏழுமலையான் ஏழுமலையானடா ஏழுமலை வாயில வர மாட்டேது. வாயில வர மாட்டேது. திருப்பதி ஏழுமலையான். ஆமா உன் 7 மலையை ஏறி வந்து உன் கோயில ஒரு 9 சுத்து சுத்தி அது 9 சுத்தம் வரணும். அதுக்கு மேல சுத்தினா எங்க அம்மாவால நடக்க முடியாது. ஒரு 9 சுத்து சுத்தி உண்டி ஒரு 3 சுத்து சுத்தி உண்டிய 3 சுத்து சுத்தி உண்டி உள்ள பணத்தை வாரிக்கிற வந்தாருன்னு வேணாங்களே இல்லையோ அந்த ஆண்டவன் கடா சூத்தல பொம்பளை சூத்துல கடாச்சத்துல எங்க அம்மா வயிற்றுல நான் அழகா உப்பளம் ஆயிட்டேன்னா நீ உப்புனா அவளை உப்பிக்கிறாய்க்க. எங்க அம்மா வயிற்றுல நான் பிறக்க சொல்ல எங்க அம்மா பட்டாங்க பாரு கஷ்டம். தலையில தாம்பு கயிறு போட்டு கட்டி ஜேசிபி வச்சுதான் வெளியே ஏற்றுக்கிறான். அம்மா அடி அடிக்கிறேன். ஒரு வேலை நான் செத்துட்டுன்னு வச்சுட்டா எங்க அம்மாவுக்கு என்ன மாதிரி உன்னால குழந்தை கொடுக்க முடியுமா? ஒரே புள்ள நான் வீட்டுக்கு ஒரே புள்ள எங்க அப்பா வேற செத்துட்டாரு. என்ன பண்ண முடியுதுக்கு அப்புறம் அவங்க நான் வெளியே வர நேரத்துக்கு அப்பா கூட்டாரு. அப்பா எப்ப செத்தாரு? என் கழுத்துல தாம கயிறு கட்டி விழுத்தாங்கப்பா. அப்பவே அதை பார்த்து அதிர்ச்சியிலே கொடுக்குறது. அடிச்சு நீ செத்துட்டா உங்க அம்மாவுக்கு புள்ள உன்ன மாதிரியே தரணும். அப்படித்தானே? ஆமாங்க நான் ஒரு சத்தியமா நான் தரண்டா. அம்மாவுக்கு நான் புள்ள தரண்டா. எங்க அம்மாவுக்கு நீதான் குடும்ப கட்டுப்பாடு போயிட்டு கொரோனாவில பசுவோட பஞ்சம் ஆடுக்கு மேல ஒண்ணும் இல்ல 2 கிலோ அரிசிக்கு ஆசைப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டான். இப்ப புது மாடலாம் வந்துருக்குது. என்ன மாடல குடும்ப கட்டுப்பாடு பண்ண 2 மாத்திரை போட்டு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி வரலாம். இளவரசர் வருகிறா. இளவரசர்